போதும். இப்ப இந்த குடும்பத்துக்கு என்னால ஏற்பட்டிருக்கிற இந்த நஷ்டம் போதும். இனியும் நம்ம குடும்பம் நஷ்டப்பட வேண்டாம். என்னாலதான் மானம் மரியாதைலாம் போகுது. அதுக்கு நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நான் தப்பிக்கிறதுக்காக அண்ணன்கிட்ட உங்களை சிக்க வைக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. இதை என்னால கண்டிப்பா செய்ய முடியாது. ரவி, தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது உங்களோட பிரச்சனை மட்டும் இல்ல. இதால நீங்க மட்டும் பாதிக்கப்பட போறதில்ல. பிரியாக்கா, அவங்க வயித்துல வளர்ற குழந்தை, எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. நீங்க இந்த வீட்டை விட்டு போனா இந்த வீட்டோட கௌரவம் போயிடும். இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் உங்க மேல அன்பு வச்சிருக்காங்க. அவங்க காட்டுற அன்புக்கு நீங்க செய்யற துரோகம் மாதிரி ஆயிடும். வீட்டை விட்டு ஓடி போறது ஒரு நல்ல ஆம்பளைக்கு அழகு இல்ல. நீங்க ஓடி போறதால பிரச்சனை ஓடி போயிடாது. உங்களால ஏற்பட்ட இந்த தப்ப நீங்க தான் தீர்த்து வைக்கணும். அதுதான் ஆம்பளைக்கு லட்சணம். அதை விட்டுட்டு பிரச்சனையை கண்டு ஓடி போறேன்னு சொல்றீங்களே, இது என்னங்க நியாயம்? பிரச்சனைய தீர்க்காம வச்சிருந்தீங்கன்னா அது இன்னும் அதிகமா தான் ஆகுமே தவிர குறையாது ரவி. அதுக்குதான் நான் இதை கொடுக்கிறேன். இதை தவிர இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இப்ப வேற வழி தெரியல. இந்த சக்கரவர்த்தி குடும்பத்தோட கௌரவத்துக்கு நம்மளால பங்கம் வந்துடக்கூடாது. அப்படி பங்கம் வந்துட்டா அது எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பழி உங்களை விட்டு போகவே போகாது. ரவி, நான் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்த கௌரவ குறைச்சலும் வர விட மாட்டேன். உங்களுக்கும் உங்க அண்ணனுக்கும் நடுவுல பிரிவு வரவே கூடாது. அதுக்கு நான் விடவும் மாட்டேன். கேவலம் இந்த நகைக்காக நம்ம உறவு பாழாகணுமா? உங்க அண்ணன் தம்பி உறவு ஜென்ம ஜென்மத்துக்கும் தொடரணும். பிடிவாதம் பிடிக்காதீங்க. எனக்காக இந்த நகையெல்லாம் வாங்கிக்கோங்க ரவி. அந்த டாக்குமெண்ட்ட மீட்டு கொண்டு வாங்க. அண்ணி, என் அம்மா வேற நீங்க வேற இல்ல. என்ன பெத்தெடுக்காத இன்னொரு அம்மா நீங்க. எனக்காக இவ்ளோ பெரிய தியாகத்தை செய்றீங்க. என்னை பொறுத்த அளவுக்கு மனுஷ ரூபத்துல பிறந்து வந்த கடவுள் நீங்க. உங்ககிட்ட நான் இப்ப பட்ட இந்த நன்றி கடனை 7 ஜென்மத்துக்கு என்னால தீர்க்கவே முடியாது. இந்த உதவியை நான் எந்த ஜென்மத்திலையும் மறக்கவே மாட்டேன் அண்ணி. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. உங்க நல்ல மனசுக்கு நீங்க எப்பவுமே நல்லா இருப்பீங்க அண்ணி. சரி அண்ணி, ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டு இந்த நகை எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட திருப்பி கொண்டு வந்து கொடுத்துறேன் அண்ணி. என்னங்க? அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க. ரவி இந்த பிரச்சனையில இருந்து மீளறதுக்கு தான் நான் இந்த நகையெல்லாம் கொடுத்தேன்.